ரைட் ஓகே. அப்ப நீங்க எல்லாருமே வந்துட்டு இன்ட்ரடக்ஷன் கிளாஸ்ல ஜாயின் பண்ணிக்கிறீங்க. அப்ப சிலபஸை பத்தி ஒரு ஃபுல் டீட்டெயில்ஸ் உங்களுக்கு கிடைச்சிருக்கும். ஃபுல் டீட்டெயில்ஸ் வந்து கிடைச்சிருக்கும். So, அந்த சிலபஸ் புக் வந்துட்டு கட்டாயம் நீங்க எல்லாரும் ஹார்ட் காப்பி எடுக்கணும். ஸோ அவங்க எல்லாரையும் ஹார்ட் காப்பி இருந்தா நல்லா. ஸோ எல்லாருமே கட்டாயம் ஹார்ட் காப்பி எடுக்கணும். ஸோ ஹார்ட் காப்பி எப்படி எடுக்கிறங்கிற டீட்டெயில்ஸ் வந்து அவங்க குரூப்ல போட்டு இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அந்த இன்ஸ்ட்ரக்ஷனை ஃபாலோ பண்ணி கட்டாயம் ஹார்ட் காப்பி எடுத்துக்கொள்ளும். ஸோ இங்கிலீஷ் மீடியம் பிள்ளைகளுக்கும் அந்த கைட் புக் வந்துட்டு செப்பரேட்டா இருக்கு. ஸோ தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸுக்கு வேற புக்கும், இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸுக்கு வேற புக்குமாக இருக்கு. ஸோ முதலாவது விடயம் வந்துட்டு கட்டாயம் அந்த புக்கை எடுத்துக்கொள்ளுங்க. ஸோ முதலாவது விடயம் அதை கட்டாயம் எடுத்துக்கொள்ளுங்க. ஸோ அதை அந்த புக்கை தான் நீங்கள் ஃபுல்லாகவே பார்க்க போறீங்க. அந்த புக்கை தான் ஃபுல்லாகவே பார்த்தா அந்த புக்குக்கு ஏற்பதான் அக்ரார்டிங் டு த புக் தான் நீங்கள் வந்து என்ன செய்ய போறீங்க, ஃபாலோ பண்ணிட்டு போறீங்க. ரைட் ரைட் ஓகே. ஸோ இதில் நாங்கள் சயின்ஸ் ஸ்ட்ரீம். ஸோ சயின்ஸ் ஸ்ட்ரீமில் ஸ்டார்ட் பண்ணிக்கிறோமே லைக்கா. ஸோ ஆன்லைன் இன்டர்நேஷ்னல் ஸ்கூல். ஸோ ஒரு வித்தியாசமான வடிவமாக லைக்கா வந்துட்டு ஒரு ஒரு ஸ்டெப்ஸ் வந்து எடுத்து வச்சிருக்கு. ஸோ அந்த அடிப்படையில் ஸோ லைக்காக்கு நாங்கள் மனமார்ந்த வாழ்த்துக்கள். ஸோ அதே போல் ஸோ லைக்காவுடைய சயின்ஸ் ஸ்ட்ரீமை வந்துட்டு கோஆர்டினேட்டர்ஸாக இருந்து உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுறார்கள் தான் பேரா சயின்ஸ் ஹால். ஸோ பேரா சயின்ஸ் ஹாலும் லைக்காவும் இணைந்து இந்த சயின்ஸ் ஸ்ட்ரீமுக்கான கோர்ஸ் வந்து ஆஃபர் பண்ணியிருக்கு. ரைட். இப்போ இந்த சயின்ஸ் ஸ்ட்ரீமுக்கான கோர்ஸில் எங்களோட டார்கெட் வந்துட்டு அவர் டார்கெட் வந்துட்டு 2027 ஆகஸ்ட் தான் எங்களோட டெஸ்டினேஷன் இருக்கும். ஸோ நான் பேசுகிற விட எங்களை ஏதாவது இஷ்யூஸ் வந்தால் நீ கட்டாயம் அன்மியூட் பண்ணி பேசுங்க, சரிதானே? ஒரு நோ ப்ராப்ளம், அன்மியூட் பண்ணி பேசுங்க. இது கிட்டத்தட்ட ஒரு இண்டிவிஜுவல் கிளாஸ் மாதிரி தான். ரைட். ஸோ எங்களோட டெஸ்டினேஷன் வந்துட்டு 2027 ஆகஸ்ட் தான் நாங்கள் அதனுடைய போய் நாங்கள் ஸ்டாப் ஆகிற பாயிண்டாக இருக்கும். ஸோ இப்போ நாங்கள் இருக்கிறோம் 2026 ஜனவரியில். 2026 ஜனவரியிலேருந்து 2027 ஆகஸ்ட் தான் எங்களோட கோர்ஸ் ஸ்டார்ட் ஆகிற பாயிண்டாக இருக்குது. எங்களோட கோர்ஸ் ஸ்டார்ட் ஆகிற பாயிண்ட் ஸ்டார்டிங் இருக்கும். ஸோ இது எங்களோட கோர்ஸில் ஃபினிஷிங் பாயிண்டாக இருக்கு. ஸோ இந்த இடைப்பட்ட பீரியட்ல வந்து நாங்கள் ஸோ மச் திங்ஸை வந்துட்டு பார்க்க போகிறோம். ஸோ அதனுடைய அவுட்புட் தான் அந்த ஏ லெவல் ரிசல்ட்டாக இருக்க போகுது. ஏ லெவல் ரிசல்ட்டாக இருக்க போகுது. ஸோ சயின்ஸ் ஸ்ட்ரீம் பெரிய ஒரு கஷ்டம்ங்கிறதுக்கு இல்லை. அது மேனேஜபிள் தான். ஸோ பெரிய கஷ்டம் இல்லை. ஸோ இப்போதையே எய்ம் பண்ணுங்க, பெஸ்டான ரிசல்ட் வந்து எடுக்கணும். இப்ப இருந்து ஃப்ரம் டுடே நீங்க வந்துட்டு சொல்லக்கூடிய இன்ஸ்ட்ரக்ஷனை சரியா நீங்க ஃபாலோ பண்ணுவீங்களாக இருந்தால் நிச்சயமாக பெஸ்ட் ஸ்கோர் எடுக்கலாம். தரக்கூடிய இன்ஸ்ட்ரக்ஷன் சரியா நீங்க ஃபாலோ பண்ணுவீங்களா? ஸோ பெஸ்ட் ஸ்கோர் என்னவா இருக்கணும்னு நினைக்கிறீங்க? முதல்ல அதை சொல்லுவோம். நீங்க இப்போ ஒவ்வொரு ஆளும் உங்களுக்கு பெஸ்ட் ஸ்கோர் வந்து எடுக்கணும்னு நினைப்பீங்க. நீங்க உங்களோட பெஸ்ட் ஸ்கோர் நீங்க என்ன எடுக்கணும்னு நினைக்கிறீங்க? வாட்ஸ் யுவர் ஒப்பீனியன்? சொல்லுங்க பாபு. What do you think? 3A passes. Okay, 3A passes. Right, okay, so 3A passes. Wish you all the best. நீங்க நீங்க எடுக்கணும்னு நினைக்கிறத இன்ஷா அல்லாஹ் நீங்க அடையணும்னு சொல்லி நானும் விஷ் பண்ணிக்கொள்றேன்.
So the science streamல மேஜர் சப்ஜெக்ட் மேஜர் சயின்ஸ் ஸ்ட்ரீம்ல மேஜரான சப்ஜெக்ட்ல ஒரு சப்ஜெக்ட் தான் பிசிக்ஸ். மேஜரான சப்ஜெக்ட்ல ஒன் ஆஃப் த மேஜர் சப்ஜெக்ட் தட் இஸ் பிசிக்ஸ். ஸோ பிசிக்ஸ் பொறுத்த மட்டும் இல்லை, டோட்டலாக இன்ட்ரடக்ஷன் கிளாஸ்லையும் பார்த்துருப்போம். டோட்டலாக 11 யூனிட்ஸ் வந்துட்டு இருக்கு. 11 யூனிட்ஸ் வந்துட்டு இருக்கு. டோட்டலாக 11 யூனிட்ஸ் வந்துட்டு இருக்கு. இந்த 11 யூனிட்ஸையும் நாங்கள் ஸ்டார்ட் பண்றதுக்கு முதல் there are some fundamental knowledges, basic knowledges. சில ஃபண்டமெண்டலான நாலேஜான விடயங்கள் எங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். ஃபண்டமெண்டல் திங்ஸ் தெரிஞ்சுக்கணும். ஸோ அந்த ஃபண்டமெண்டல் திங்ஸை பற்றி தான் இன்னைக்கு நாங்கள் we are going to look. Right. So first one, the fundamental thingல first one, the trigonometric function. So trigonometric functions பற்றி தெரிஞ்சிருக்கணும். trigonometric functions பற்றி தெரிஞ்சுக்கணும். ஸோ மீன்ஸ் யுவர் ஓ லெவல் நீங்க trigonometric functions பற்றி படிச்சிருப்பீங்க. trigonometric function பற்றி படிச்சிருப்பீங்க. trigonometric functionsல so there are three major functions. மூன்று மேஜரான ஃபங்க்ஷன்ஸ் வந்து trigonometryல இருக்கு. என்னென்ன ஃபங்க்ஷன் உங்களுக்கு can you remember? சொல்லக்கூடிய மாதிரி இருக்குமா? மேஜரான 3 ஃபங்க்ஷன்ஸ். O level during your O level நீங்க படிச்சிக்கணும். பேசுங்க பாப்போம். No idea, sir. Forgot everything. Okay. So one function that is sine. Second function that is cos. Third function that is tan. So tan, cos, sin. So there are three major functions. மூணு மேஜரான functions இருக்கும். One is sine. Second one is cos. Third one is tan. So இது ஒவ்வொன்றுக்குள்ளேயும் இங்க angles வரும். angles ஒவ்வொரு இடத்துலையும் angles வரும். இங்க angles போடும். மூணு மேஜரான ஃபங்க்ஷன். ஃபங்க்ஷன் என்று சொன்னா ஃபங்க்ஷன் இதுக்குள்ளான ஏங்கிள்ஸை போட்டு ஏங்கிள்ஸை பத்தி உங்களுக்கு தெரியும் தானே பிள்ளையே? ஏங்கிள்ஸ் வந்து உங்களுக்கு தெரியுமே ஏங்கிள்ஸ். ஏங்கிள்ஸை பத்தி பார்த்தமாக இருந்தால் ஏங்கிள்ஸை வந்து நாங்கள் ஏங்கிள்ஸை வந்துட்டு நாங்கள் சொல்லுவோம். பொதுவாக ஏங்கிள்ஸ் வந்து எப்படி மெஷர் பண்ணுவோமாக இருந்தால் எங்களுக்கு தெரியும் இது எக்ஸ் எக்ஸிஸ், ரைட்? ஹாரிசான்டலா வாரது எக்ஸ் எக்ஸிஸ், ரைட்? வெர்டிகலா வாரது y எக்ஸிஸ், ரைட்? வெர்டிகலா வாரது y எக்ஸிஸ், ஹாரிசான்டலா வாரது எக்ஸ் எக்ஸிஸ். நாங்கள் ஏங்கிள்ஸ் வந்து எப்படி மெஷர் பண்ணோம்னா ஃப்ரம் பாசிட்டிவ் எக்ஸ் எக்ஸிஸ், இதான பாசிட்டிவ் எக்ஸ் எக்ஸிஸ்ல இருந்து கவுண்டர் கிளாக் வைஸ் டிரெக்ஷன்ல தான் ஏங்கிள்ஸ் வந்து மெஷர் பண்ணுவோம். ஏங்கிள்ஸ் எப்படி மெஷர் பண்ணுவோம்? பாசிட்டிவ் எக்ஸ் எக்ஸிஸ்ல இருந்து கவுண்டர் கிளாக் வைஸ் டிரெக்ஷன்ல. கவுண்டர் கிளாக் வைஸ் டிரெக்ஷன் this one. The angles from here to here. இந்த இப்படியான ஒரு சிஸ்டமை யூஸ் பண்ணிட்டு நம்ம ஏங்கிள்ஸ் வந்து மெஷர் பண்ணுவோம். அதுல வந்து ஏங்கிள்ஸ் மெஷர் பண்றது எப்படின்னு சொல்லிக்கிறோம். ரைட். ஸோ இப்ப இந்த ஒவ்வொரு ஏங்கிள்ஸ் உங்களுக்கு நிறைய ஏங்கிள்ஸ் வந்து தெரியுமே, நிறைய ஏங்கிள்ஸ் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஒவ்வொரு ஏங்கிளுக்கும் சைனுக்குள்ள நாங்க அந்த ஏங்கிள் போட்டோம்னா ஒரு அவுட்புட் கொண்டு வரும். ஃபார் எக்ஸாம்பிள் சைன். சைன் இந்த 30 டிகிரி எடுத்து பார்த்தோமாக இருந்தால் sin 30 degree that is equal to half.
இது கட்டாயம் தெரிஞ்சு வச்சுக்க வேண்டிய பேசிக் திங். கட்டாயம் நீங்க தெரிஞ்சு வச்சுக்க வேண்டிய பேசிக் திங். sin 30 degree that is equal to half. அதே போல சைனுடைய sin 45 degree இதுதானே sin 45 degree that is equal to 1 over root 2. sin 45 degree 1 over root 2. sin 60 degree இதுதானே sin 60 degree. sin 60 degree that is equal to root 2 root 3 by 2. root 2 inside of the root 3 by 2. அதே போல சைனுடைய sin 90 sin 90 அது வந்து என்னவாக இருந்தால் sin 90 that is equal to 1. Okay. sin 0 sin 0 degree sin 0 degree என்னவா இருக்கும் சரி நீங்க கெஸ் பண்றீங்க. உங்களோட கெஸ்ஸிங் சொல்லுங்க போ. ட்ரை ஜஸ்ட் ட்ரை. sin 0 என்னவா இருக்கும்? சும்மா ஒரு நம்பர் ஒன்று சொல்லுங்க. ஒரு கெஸ் என்னவா இருக்கும் போ. இது half, இது 1 over 2, root 3 by 2, then that is 1. Zero. ஒரு guessing. Very good. 0. 0. ஸோ முக்கியமான இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் நோட் பண்ணிடுங்க. அழகா நோட் வச்சிருப்பீங்க. ஸோ நோட்டை பாவிச்சு நோட்டில் முக்கியமான விஷயம் எல்லாம் நோட் பண்ணி எடுங்க. நோட் பண்ணி எடுத்துட்டு சொல்லுங்க. நெக்ஸ்ட் மூவ் பண்ணுவோம். நெக்ஸ்ட் மூவ் பண்ணுவோம். நோட் பண்ணி எடுத்தது பிறகு சொல்லுங்க. வெரி குட் ட்ரை. வெரி குட் ட்ரை. அப்படிதான் நீங்க சும்மா ஜஸ்ட் உங்களோட ஒப்பீனியன், உங்களோட மனசுக்கு என்ன தோணுது அப்படின்னு சொன்னீங்கன்னு சொன்னா அது இட் மே பி ரைட், இட் மே பி ராங், டசன்ட் மேட்டர். ஸோ நான் உங்கள்ட்ட என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணேன்னு சொன்னா யூ ஹேவ் டு டாக். தட்ஸ் ஒன்லி மை எக்ஸ்பெக்டேஷன். Done, sir. Done. So similar to sine, so we can find out the values for the cos. Right or right. So I just want to try I erase பண்றேன். So let's move on to the cos. So cos 0. So என்ன இருக்குன்னு சொல்லி try about cos 0. cos 0 degree வந்து என்னவா இருக்கும்னு நினைக்கிறீங்க? So your opinion. Come on, just let's see. Right or Zero. wrong? Zero தான். cos 0 வந்துட்டு 1. Very good try. But cos 0 வந்துட்டு 1. Right. cos 30 வந்துட்டு என்ன இருக்கும்னு நினைக்கிறீங்க? Your opinion? Just your guessing. Like Small guess. sin 60. எப்படி? Sin 60. Like sin 60. Very good. Very good try. அப்ப cos 0 that is 1 அப்படி என்ன சொன்னா? cos 0 that is 1 ன்னா அது sin 90க்கு equal. Am I right? So then our sin cos 30 வந்துட்டு இதுக்கு ஈக்குவல் ஆகிக்கணும். வெரி குட் ட்ரை. வெரி குட் ட்ரை. அந்த திங்கிங் இருந்தா போதும். அந்த என்வாயன்மெண்ட் ஒப்சர்வ் பண்ணி அதுக்கு ஏற்ற போல ஆன்சர் கொடுக்க தெரிஞ்சா ஓகே. தட் இஸ் இனஃப் ஃபார் த சயின்ஸ் ஹிஸ்டரி. ஓகே தானே? இப்ப அடுத்தது அதாவது என்ன ஒரு ஆள் ஆன்சர் பண்ணிச்சு. ஐ டோன்ட் நோ எப்படி ஆன்சர் பண்ணாங்கன்னு எனக்கு தெரிய. பட்
ஸோ ஒரு விஷயத்த அண்டர்ஸ்டாண்ட் பண்ணலாம். இங்க 90க்கு வாரது இங்க 0க்கு வருது. அப்ப இங்க 60க்கு வாரது இங்க 30க்கு வந்து இருக்கணும். My arguments is right, no? Right. இப்ப cos 45 என்ன இருக்கும்? Any right? Same like sin 45. 1 hour root over. Cos 60 வந்து என்ன வருது? Half. சரி. இப்படி இந்த ஆர்டர்ல வருது. இந்த ஆர்டர்ல வருது. So cos 60 that is half. So then cos 90 0. 0. So note பண்ணிடு. Simple. கொஸ்ட வேல்யூ சைன் வேல்யூ ஒன்று கொண்டு ஆப்போசிட் ஆன வேல்யூஸ் வருமே. ஆப்போசிட் ஆன வேல்யூஸ். சைன் 30 டிகிரி அது கொஸ்ட 60 டிகிரிக்கு ஈக்குவலா இருக்கும். அதே மாதிரி கொஸ்ட 90 டிகிரி சைன் 0 டிகிரிக்கு ஈக்குவலா இருக்க போகுது. சைன் 0 டிகிரி கொஸ்ட 90 டிகிரி ஈக்குவலா இருக்க போகுது. So simple. So simple. பெரிய ஹார்ட் எல்லாம் இல்ல பிள்ளைகள், பெரிய ஹார்ட் இல்ல, பெருசா பெரிய விஷயம் எல்லாம் இல்ல. உங்க தியரிஸ் எல்லாம் ப்ரூவ் பண்ண போறது இல்ல. ஜஸ்ட் ஜஸ்ட் கொஞ்சம் மாடியூல்ஸ் இருக்கு, அந்த மாடியூல்ஸை நாங்கள் ஃபாலோ பண்ணினோம்னால இட்ஸ் இனஃப் ஃபார் த A level. ஸோ ஓவரால் இங்கே ஹோம் டவுன் சொல்லுங்க பாபு. I am Fatima. I am from Galle. தென் I'm Shahla and I'm from Colombo. ஓகே ரைட் ரைட் ஓகே. நோட் பண்ணிட்டீங்களா? லெட்ஸ் மூவ் ஆன். Yes, sir. Right, okay. So similar to sine and cos, we are going to find out the value for the tan. So tan 0 என்னவா இருக்குன்னு நினைக்கிறீங்க? What's your opinion? More opinion, Bob? More guessing? Half. Okay, very good try. Tan 0, that is 0. Right? But tan 30. So tan 30, that is equal to, நான் சொல்றேன், 1 over root 2, 1 over root 3, 1 over root 3. Tan 45 என்ன இருக்கும்? சரி, நீங்க ட்ரை பண்ணு. Tan 45. So just try. சும்மா ட்ரை பண்ணுங்க போ. ஜஸ்ட் ட்ரை. நல்லா லிசன் பண்ணணுமா, நல்லா அப்சர்வ் பண்ணணும், போர்டை நல்லா அப்சர்வ் பண்ணணும். போர்டை நல்லா அப்சர்வ் பண்ணி ஆன்சர் பண்ணணும். ஏன்னா ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்கு, ஒரு ரிலேஷன்ஷிப் ஒன்று இருக்கு. இந்த ரிலேஷன்ஷிப்பை நீங்க ஃபைண்ட் அவுட் பண்ணீங்கன்னா சரி. அதான் நான் உங்கள்கிட்ட எக்ஸ்பெக்ட் பண்ணாதான். யூ ஹேவ் டு ஃபைண்ட் த ரிலேஷன்ஷிப் ஒன்று இருக்கு, அந்த ரிலேஷன்ஷிப்பை கண்டுபிடிச்சீங்க சார். எனிபடி? Tan 45. ஜஸ்ட் ட்ரை பண்ணுங்களா, ஜஸ்ட் ட்ரை. இட் மே பி ரைட், இட் மே பி ராங், doesn't matter, but just think, just think. 1 over root 2. 1 over root 2. Right, okay, very good try. So sometimes இந்த slang வந்துட்டு கொஞ்சம் டிஃப்ரெண்ட் ஆகலாம். So adjust பண்ணிக்கலாம். இந்த slang sometimes 1. different ஆகலாம். Very good try. 1. Very good try. 1 is right answer.
எப்படின்னு சொல்லல எப்படி டிரைவ் பண்ணீங்கன்னு சொல்லி. I just say ரைட், ஓகே. ஸோ நான் ரிலேஷன்ஷிப் வந்து கண்டுபிடிக்கேன். நல்லா கவனிக்கலாம். ஸோ லுக் வெரி கேர்ஃபுல்லி. இப்ப tan 0 வந்துட்டு 0, tan 0 that is equal to 0. tan 30 வந்துட்டு 1/√3. So that means உங்களுக்கு ஒரு விஷயம் விளங்குதா? இதால டிவைட் பண்ணினா அது தானுக்கு ஈக்குவல் மாதிரி பாருங்க. 0வை 1ஆல டிவைட் பண்ணி விட்டீங்கன்னா that is what is that one? 0. 0. இங்க 0 வரும் பாருங்க. Look here. இப்ப ஹாஃப் வந்துட்டு இதால டிவைட் பண்ணி விட்டீங்கன்னா என்ன வரும்? டிவிஷன்ல உங்களுக்கு நல்லா ஏழும் தானே, டிவிஷன் ஏழும் தானே இப்படி. ஹாஃப் வந்து இதால டிவைட் பண்ணி விட்டீங்கன்னா ஸோ ஹாஃபை நாங்க டிவைட் பண்ண போறோம் √3/2. ஸோ இந்த டிவிஷனை எப்படி செய்யறது? Can you remember how to solve the division? Can you remember? டிவிஷனை சால்வ் பண்ணணும்னு சொன்னா இதை ரெசிப்ரோக்கலா மாத்தணும். Can you remember? half இதை மல்டிபிகேஷனா மாத்தணும். மல்டிபிகேஷனா மாத்தணும். இது என்ன செய்யணும்? ரெசிப்ரோக்கலா மாத்தணும். 2/√3. Am I right? Can you remember now? Yes, sir. இப்ப நீங்க இந்த 2ஐயும் கட் பண்ணலாம். 2ஐயும் கட் பண்ணி விட்டீங்கன்னா ஆன்சர் என்ன வரும்? 1/√3 என்று 1/√3 என்று சரி வரும். So this how it came. This how. So sin tan 30 degree வேணுமெண்டா sin 30 டிகிரியை cos 30 டிகிரியால டிவைட் பண்ணி விட்டோம்டா அது tan 30 டிகிரி வரும். ஸோ this how tan 45 வந்துட்டு என்னவா இருக்கணும்டா, tan 45 என்னவா இருக்கும்னு சொன்னா sin 45 cos 45 டிவைட் பண்ணி விட்டோம்னா அது tan 45 இருக்கு. ஸோ sin 45 என்ன? 1/√2. cos 45 வந்துட்டு என்ன? அது 1/√2. 1/√2 டிவைட் பண்ணி விட்டோம்டா அந்த வேல்யூ அதே வேல்யூவால டிவைட் பண்ணி விட்டோம்டா 1. 1. வெரி குட், வெரி குட். அழகா நோட் பண்ணிருங்க பாபு. நான் சொன்ன எக்ஸ்பிளனேஷனுக்கு தானே கிளியர். அந்த எக்ஸ்பிளனேஷன் நோட் பண்ணுங்க. ஜஸ்ட் இந்த நம்பர்ஸையோ அல்லது இந்த சைன் கொசையோ நோட் பண்றது டசன்ட் மேட்டர். வாட் யூ ஹேவ் டு டூ? யூ ஹேவ் டு ரைட் தி எக்ஸ்பிளனேஷன். சென்டென்ஸ்ல டெக்ஸ்ட்ல எக்ஸ்பிளனேஷனையும் எழுதி எடுக்கணும். இதை எழுதி எடுத்துட்டு எடிஷன்ல அந்த எக்ஸ்பிளனேஷனையும் எழுதி எடுக்கணும். ரைட் தானே வெளியே? எக்ஸ்பிளனேஷன்ல நோட் பண்ணி எடுத்துட்டு எனக்கு டன்னு சொல்லி சொல்லுங்க. எக்ஸ்பிளனேஷன்ல தான் எழுதி எடுத்துட்டு டன்னு சொல்லுங்க பாப்போம். எக்ஸ்பிளனேஷன்ல என்ன சொன்னேன்? tan 0 எப்படி வந்திருக்குன்னு சொல்லி சொன்னேன். tan 30 எப்படி வந்திருக்குன்னு எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கிறேன். அதே போல tan 45 எப்படி வந்துச்சுன்னு சொல்லி நான் எக்ஸ்பிளைன் பண்ணிருந்தேன். அப்ப நீங்க எக்ஸ்பிளனேஷன் அழகா நோட் பண்ணி எடுங்க போ. கிளாஸ் முடிஞ்சது பிறகு கட்டாயம் நோட்ஸை சென்ட் பண்ணணுமே. கிளாஸ் முடிஞ்ச உடனே as soon as we finish the class நீ கட்டாயம் நோட்ஸை வந்துட்டு சென்ட் பண்ண வேண்டும். Do you agree with me? Yes, sir. Right, okay. ஸோ எக்ஸ்பிளனேஷன் அழகா எழுதி ஸோ அழகா நோட் வைக்கணும். முடியாது நோட் வந்துட்டு ஸோ அழகா இருக்கணும். ஸோ வெரி பியூட்டிஃபுல்லா இருக்கணும். ரைட் தானே? நோட் வந்துட்டு கலர்ஃபுல்லா இருக்கணும். இப்போ நான் படிப்பிக்கிற டைமே பாருங்க. அழகா கிளியரா எழுதி சென்ட் பண்ணணுமா நோட். ஸோ ஏரியல் சயின்ஸ் ஸ்ட்ரீமை பொறுத்த மட்டும் டாக்குமெண்டேஷன் வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ கிளாஸ் எல்லாம் சும்மா ரஃப்ல கலர் பேப்பர்ல சும்மா ஒரு ஒயிட் ஷீட்ல எழுதக்கூடாது. இட்ஸ் நாட் குட் ஹேபிட். ஸோ
கட்டாயம் கிளாஸ்ல டாக்குமெண்டேஷன் வெரி வெல்ல நீங்க மெயின்டைன் பண்ணணும். கிளாஸ்ல நோட்டா இருக்கலாம், whatever we discuss here, அதெல்லாம் கிளியரா நோட் பண்ணணும். அவனோட நோட் புக் வந்துட்டு வெரி வெரி கிளியரா இருக்கணும், வெரி பியூட்டிஃபுல்லா இருக்கணும் அண்ட் வெரி கிளியரா இருக்கணும். இப்போ பாருங்க, நான் டீச் பண்ற டைம்லே 3 கலர் மார்க்கர்ஸ் யூஸ் பண்றேன், பிளாக், ரெட், ப்ளூ. ஸோ மினிமம் 3 கலர் யூஸ் பண்றேன். ஸோ ஐ கேன், என்னால ஏழும் ஒரு மார்க்கரை மட்டும் வச்சுட்டு படிப்பிக்க ஏழுமா? ஏழும். யூசிங் ஒன்லி ஒன் மார்க்கர் ஐ கேன் டீச், நோ. பட் பட் ஐ டோன்ட் லைக். ஏனென்றா எனக்கு எனக்கு கலர்ஃபுல்லா இருக்கணும். ஒரு விடயம் கலர்ஃபுல்லா இருந்தா தான் அதை பார்க்கறதுக்கு விருப்பம் வரும். ஒரு விடயம் கலர்ஃபுல்லா இருந்தா தான் எங்களோட மைண்டு பார்க்கறதுக்கு விருப்பம் வரும். அப்ப அதான் ஸோ நீங்க என்ன செய்யணும்னு சொன்னா, கட்டாயம் மினிமம் 3 கலர்ஸ் பென் யூஸ் பண்ணணும். மினிமம். மேக்ஸிமம் யூ கேன் யூஸ், எவ்வளவு நாளும் யூஸ் பண்ணலாம். அதை பத்தி ஒன்றும் சொல்லல. மினிமம் 3 கலர் பென் யூஸ் பண்ணணும். நோட்ஸ் வந்து வெரி கிளீன் அண்ட் வெரி பியூட்டிஃபுல். உங்களோட நோட்டை பார்த்தா ஒரு புக் கொண்டு கலர் பிரிண்ட் பண்ண எப்படி இருக்கும், ஒரு புக்கை கலர் பிரிண்ட் பண்ண எப்படி இருக்கும், அது மாதிரி ஒரு நோட் இருக்கும். ஒரு நோட் வந்துட்டு அது மாதிரி இருக்கணும். ஸோ வெரி பியூட்டிஃபுல் அண்ட் வெரி நீட்டா உங்களோட நோட்டை இருக்கணும். ஏஆர் சயின்ஸ் ஸ்ட்ரீமை பொறுத்த மட்டும் வெரி இம்பார்ட்டன்ட் திங் டாக்குமெண்டேஷன். டாக்குமெண்டேஷன் வெரி கிளியரா இருக்கணும். ஸோ யூனோ டாக்குமெண்டேஷனை பத்தி உங்களுக்கு தெரியும். ஸோ டாக்குமெண்டேஷன் வெரி கிளியரா இருக்கணுமா? ஃபர்ஸ்ட் கிளாஸ்லேயே சொல்லிட்டேன், டாக்குமெண்டேஷன் வெரி கிளியரா இருக்கணும். ஸோ எங்க கிளாஸை பத்தி நான் சொல்றதுக்கு சொல்லிக்கிறேன். எங்களோட சில கிளாஸ் வந்துட்டு என்ன செய்யும், ஜூம் லைவ்ல போகும். சில கிளாஸஸ் வந்துட்டு யூடியூப் ரெக்கார்டட் வீடியோஸை தான் தருவேன். ஸோ ரெண்டுமே கிளாஸஸ் போகும். ஸோ அப்படி போனால் தான் நாங்கள் அழகா படிச்சுட்டு போகலாம். ஸோ நான் ரெக்கார்டிங் வீடியோஸ் தந்தாலும் அதில் நீங்கள் டவுட்ஸ் வந்தாலும் என்ன செய்யலாம், ஒன்று வாட்ஸ்அப்பில் கேட்கலாம், ஓர் நம்ம ஜூம் கிளாஸ் போகிற டைமில் அதில் வர டவுட்ஸ் நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு அதுக்கு பிறகு நம்ம என்ன செய்யலாம், அடுத்த கிளாஸை கண்டினியூ பண்ணலாம். ஸோ டோன்ட் வரி, whatever ஜூம் லைவோ ஓ ரெக்கார்டட் வீடியோ whatever. ஸோ 100% கைடன்ஸ் கிடைக்கும், அதில் ஒரு பிரச்சனையும் இல்லை. ஸோ நீங்கள் என்ன செய்யலாம், டவுட்ஸ் இருந்தால் கட்டாயம் கேட்டுக்கொள்ளலாம். ஜூம் லைவ்லையும் கேட்டுக்கொள்ளலாம் அல்லது வாட்ஸ்அப்லையும் கேட்டுக்கொள்ளலாம், நோ ப்ராப்ளம். Shall we move on? Okay. Right. So next one. next one நீங்க தான் சொல்ல போறீங்க. அப்படி என்றால் tan 60 என்னவாக இருக்கும்? What do you think? √3. Huh? √3. Very good. √3. Very good. √3. Right. Okay. Very good. So இது எப்படி வந்திருக்கும் என்று சொன்னால், ஏலியன் நான் டிஸ்கஸ் பண்ணது போல உங்களுக்கு தெரியும். ஏலியன் நான் டிஸ்கஸ் பண்ணது போல தான் ஃபங்க்ஷன் தானுடைய ஃபங்க்ஷன்ங்கிறது ஷைண்ட ஃபங்க்ஷனுக்கு ஓவர் கொஸ்ட ஃபங்க்ஷன் அதுதான் தாண்ட ஃபங்க்ஷன். தாண்ட ஃபங்க்ஷன் that is equal to sin the function over cos the function இருக்கு. ஸோ sin the அப்ப நீங்க தீட்டா அப்ளை பண்ணிட்டா tan theta that is equal to sin theta over cos theta. நோட் பண்ணிக்கோங்க, வெரி இம்பார்ட்டன்டான ரிலேஷன்ஷிப். இந்த ரிலேஷன்ஷிப்பை தான் நீங்க கண்டுபிடிக்கணும்னு நான் சொல்லியிருந்தேன். ஸோ ஓலோவில் நீங்க இதை படிச்சிருப்பீங்க. பட் இது நாஃபம் இல்லாட்டியும் பரவாயில்ல, ஜஸ்ட் இப்போ நோட் பண்ணிக்கணும். தான் தீட்டா அது சைன் தீட்டாவையும் கொஸ்ட தீட்டா. உங்களுக்கு தாண்ட 60 வேணுமெண்டா அது சைன் 60 ஓவர் கொஸ்ட 60. Am I right?
So sin உடைய 60, that is root 3 divided by 2 over cos 60, that is half. So 1 over half நீங்க கட் பண்ணி விட்டீங்கடா. 1 over half ஐயும் 1 over half ஐயும் கட் பண்ணி விட்டீங்கன்னா உங்களோட ஆன்சர் என்ன வர போகுது? Good. This how tan 60 should be equal to root 3. So explanation ஓட எழுதிடுங்க. Right. Next thing. Tan 9. What do you think? Tan 9. What do you think? Also guessing. சொல்லுங்கள் பார்ப்போம். Tan 90 என்னவாக இருக்கும்? It may be right or wrong. Doesn't matter. Again, I am repeating. நான் No, சொல்ற விடயங்கள் nothing. ஆ? Can ஒன்றுமில்ல. you repeat? ஒண்ணுமில்ல, nothing. ஏன் அப்படி சொல்றீங்க? 1 divided by 0 ஆறு. Right, okay. But tan 90 that is equal to very good, very good, very good. Tan 90 that is equal to sin 90 cos 90 ஆல டிவைட் பண்ணணும். The sin 90 cos 90 ஆல டிவைட் பண்ணி விடுங்க. Sin 90 that is 1. Cos 90 that is 0. 1 over 0 and 1 என்றால் that is undefined. That is undefined. Undefined, that is infinity. Infinity. Undefined. So tan 90 tends to undefined or infinity. இப்ப உங்களுக்கு ஒரு விஷயத்தை நீங்க எடுத்து நான் கிளியர் பண்ணி கொள்றேன். உங்களுக்கு நியூமரேட்டர்ல என்ன வந்தாலும் ஒரு இஷ்யூவும் இல்லை. நியூமரேட்டர்ல என்ன வந்தாலும் ஒரு நோ இஷ்யூஸ். பை த வே டினோமினேட்டர்ல ஜீரோ வந்தா அது என்னவா இருக்கும் என்றால் அன்டிஃபைன்ட். here 1 வரலாம், நியூமரேட்டர்ல 1 வரலாம், 1 வரலாம், or 10 வரலாம், 100 வரலாம், 1000 வரலாம், 2 வரலாம், 3 வரலாம், x வரலாம், y வரலாம், என்ன வந்தாலும் நோ ப்ராப்ளம். பட் டினோமினேட்டர்ல 0 வந்தால் அது வந்துட்டு இன்ஃபினிட்டியா இருக்கு, அன்டிஃபைன் ஃபார்மா இருக்கு. அதையும் ஒரு நோட்டா நோட் பண்ணிக்கணும். அப்ப நான் நோட்ஸ் வந்துட்டு செல்ல மாட்டேன். இதை நோட் பண்ணுங்கன்னு சொல்லுவேன். அதை நீங்க தான் நோட்ஸ் மாதிரி ரைட் பண்ணணும். அழகா சென்டென்ஸ்ல அழகா டெக்ஸ்ட் ஃபார்ம்ல நீங்க அதை நோட்ஸ் மாதிரி ரைட் பண்ணி கொள்ளணும். ரைட், நோட் பண்ணிட்டீங்களா? Any doubts or any arguments or any questions?
So 0 மேலுக்கு 0 வந்து நியூமரேட்டர்ல 0 வந்து நியூமரேட்டர்ல 0 வந்துட்டு கீழுக்கு வந்து என்ன வந்தாலும் பரவாயில்ல. இது வந்துட்டு என்ன 0. நியூமரேட்டர்ல 0 வந்தா அது 0. டினோமினேட்டர்ல 0 வந்தா that is undefined. Very good. Very good question. Very good question. Very good question. So இப்படிதான் திங்க் பண்ணணும். வெரி குட். இப்படிதான் திங்க் பண்ணா ஒரு விஷயம் சொல்லி தந்தால் அதோட ஆப்போசிட் என்ன வரும்னு சொல்லி நீங்க திங்க் பண்ணணும். நீங்க திங்க் பண்ணி யூ ஹேவ் டு ஆஸ்க் த கொஸ்டின். யூ ஹேவ் டு ரைஸ் த கொஸ்டின்ஸ், ரைட்? So it is very good habit, very good habit. So continue this habit. அதையும் have a note. Shall we move on? Okay, sir. Okay. So then இது கிளியர் பண்ணிட்டோம், இது கிளியர் பண்ணிட்டோம். அடுத்து நான் கிளியர் பண்ண போறோம். Right. அடுத்து நான் பார்க்க போறோம். சைன் இருக்கு தானே இல்லையா? சைன் உடைய வேல்யூ, சைன் தீட்டா உடைய வேல்யூ வந்துட்டு சைன் தீட்டா வந்துட்டு இந்த ரேஞ்சுக்குள்ள தான் வரும். இந்த ரேஞ்சுக்குள்ள தான் வரும். இந்த ரேஞ்ச்ல மேக்ஸிமம் பெருமானம் என்ன சொல்லுங்க பாப்போம். இந்த ரேஞ்ச்ல மேக்ஸிமம் பெருமானம் which one is maximum value? 1. 1. Very good. So sin உடைய மேக்ஸிமம் வேல்யூ வந்துட்டு என்னவா இருக்கும் என்றால் 1. sin உடைய மினிமம் வேல்யூ இருக்கா? மினிமம் வேல்யூ இது என்னவா இருக்கும் சொல்லி கெஸ் பண்றீங்க? சும்மா ஒரு கெஸ்ஸிங் சொல்லுங்க. 0. -1. வெரி குட், ரைட்? பட் சைன்ல வந்துட்டு மினிமம் வேல்யூ வந்துட்டு 0. ஸோ சைனுடைய மிட் வேல்யூ, மிட் வேல்யூ என்னவா இருக்கும்? இப்ப இதை கெஸ் பண்ணுங்க. ஓகே, Half. இது மேக்ஸிமம் வேல்யூ வேண்டா, இது மினிமம் வேல்யூ வேண்டா. மிட் வேல்யூ ரெண்டுக்கு மேக்ஸிமத்துக்கு மினிமத்துக்கு மிடில் தான் மிடில் வரணும். ரைட்? மேக்ஸிமம் வரும். 0. 0. வெரி குட். படிங்க. So sin உடைய maximum value that is 1, minimum value that is -1. So mid value வந்து 0 இருக்கு. வெரி குட். பண்ணுங்க. Similar to that one, first உடைய maximum வேல்யூவும் 1 தான். first உடைய minimum வேல்யூவும் -1 தான். first உடைய mid வேல்யூவும் 0. ஓகே, sorry, mid.
மிடில் வேல்யூ. கிளாஸ்ல வெரி இம்பார்ட்டன்ட் திங் என்ன தெரியுமா பிள்ளையா? கண்டினியூஸ் அட்டெண்டன்ஸ். கண்டினியூஸ் அட்டெண்டன்ஸ் இருந்தா நீங்க ஈஸியா வின் பண்ணிக்கொள்ளு. ஸோ சைன் தீட்டாவுடைய ரேஞ்ச், ஸோ மேக்ஸிமம் 1, மினிமம் -1. கேன் ஐ ரைட்? இந்த இன்இக்வாலிட்டி யூஸ் பண்ணி எனக்கு எழுத இயலுமா? இன்இக்வாலிட்டி யூஸ் பண்ணி இப்படி எழுத இயலுமா? So sin theta value maximum value 1 க்கு minimum value -1. The inequality use பண்ணி இது maximum, இது minimum. Remember? Can you remember? அதே மாதிரி cos theta உடைய value maximum 1, minimum -1. The value of cos theta is greater than or equal -1 and less than or equal 1. The value of sin theta is greater than or equal -1 and less than or equal 1. Sin thetaவும் cos thetaவும் periodic functions. periodic function. repeated function. ஒரே function repeated வரும். எழுதிங்க. sin cos tan எல்லாமே வந்துட்டு periodic function. repeated functions வரும். ஒரே ஷேப், ஒரே வேல்யூ திரும்பி திரும்பி வந்துட்டே இருக்கும். அதையும் ஒரு நோட்டா எழுதி கொள்ளுங்க. அதெல்லாம் நாங்க எங்களோட நெக்ஸ்ட் கிளாஸஸ்ல டீட்டெயிலா பேசுவோம். ரைட். ஸோ எனக்கு இன்னொரு விடயம் சொல்லுங்க. tan தீட்டாவுடைய மேக்ஸிமம் என்ன வரும் சொல்லுங்க. tan தீட்டாவுடைய மேக்ஸிமம் என்ன வகை வரும் நினைக்கிறேன்? ஒரு ஒப்பீனியன். It may be right, it may be wrong, doesn't matter. 1. So இதுக்கு இந்த ரேஞ்சுக்குள்ளேயே பாருங்க. இந்த ரேஞ்சுக்குள்ளேயே மேக்ஸிமம் பெருமானம் என்ன? ரேஞ்சுக்குள்ளேயே மேக்ஸிமம் பெருமானம் is 0. This one 1, this one root 3, that means greater than 1, no? Root 3, that means 1.7 something. 1.7 something. It means it is greater than 1. So maximum value that is infinity. Infinity and maximum value. Infinity value வருது எவ்வளவு பிள்ளை? 1000, 10,000, 10,000, 1,000, million, trillion. Which one? Infinity. Infinity we can't tell you. Undefined. So that is infinity. So maximum value that is infinite. Equal போடக்கூடாது. Infinity equal போடக்கூடாது. நீங்க பாருங்க, நான் equal போட்டிக்கிறேனா? No. யாரோ மக்தான் போட்டிக்கிறேன். Tends to. தானுடைய maximum value வரும் infinity. So தானுடைய minimum value என்ன வரும்? Can you estimate now? Minimum value? 0. Very good try. Very good try. நான் minimum value என்ன வருமாண்டா? So நீங்க ஒரு விஷயத்தை பார்க்கலாம் இல்லையே. sin cos
தான் எல்லாமே வந்துட்டு சிமெட்ரிக்கான ஃபங்க்ஷன். எல்லாமே வந்து சிமெட்ரிக்கா இருக்கு. சிமெட்ரிக்கா இருக்கு. சிமெட்ரிக் வேணும், சிமெட்ரிக்கா பாருங்க. இந்த மேக்ஸிமம் 1 தானே, மினிமம் என்ன சிமெட்ரிக்கா வரணும்டா. ரைட் சைடு லெஃப்ட் சைடு தான் சிமெட்ரிக். ரைட் சைடு லெஃப்ட் சைடு நோ. சிமெட்ரிக் ஆயிக்கണ്ട 1 and -1 equal to symmetric ஆயிக்கണ്ട 1 and this is -1. So tans also symmetric function. If it is infinity, இது என்னவா இருக்கும் சொல்லுங்க பாப்போம். Now can you guess? I am giving more details now. சும்மா கெஸ் பண்ணுங்க பாப்போம். சிமெட்ரிக் அடிக்கணும்ல, அது 1 and இது -1. Minus சிமெட்ரிக் அடிக்கணும். Very good, very good. Right. This one is equal to minus infinity. Very good, very good. Right. So sin, cos, tan எல்லாமே வந்து சிமெட்ரிக்கான ஃபங்க்ஷன் அண்ட் பீரியோடிக் ஃபங்க்ஷன். சிமெட்ரிக் அண்ட் பீரியோடிக் நோட் பண்ணிக்க. கெட்டிக்கார பிள்ளைகள் மாதிரி கிளவர் மாதிரி சொல்லுங்க பார்ப்போம். tan தீட்டாவுடைய மிடில் வேல்யூ என்ன வரும்? 0. வெரி குட். மிடில் வேல்யூ 0. And அது பிளஸ் இன்ஃபினிட்டி மைனஸ் இன்ஃபினிட்டி மிடில் 0 தான் இருக்கணுமே. வெரி குட், வெரி குட் ட்ரை, வெரி குட் ட்ரை, வெரி குட் ட்ரை. ரைட் ரைட் ஓகே. ஸோ இப்போ இதை நம்ம நாங்க going to write using inequality. Inequality யூஸ் பண்ணி எழுதணும்டா. தானுடைய வேல்யூ பிளஸ் இன்ஃபினிட்டிக்கும் மைனஸ் இன்ஃபினிட்டிக்கும் இடையில இருக்கு. As I mentioned already, என்ன செய்யணும்? tan value of tan theta is greater than minus infinity, less than plus infinity. ஆனா இங்க நான் இன்இக்வாலிட்டி போட்டதுக்கும் இங்க இன்இக்வாலிட்டி போட்டதுக்கும் சின்ன டிஃபரண்ட் ஒன்று இருக்கு. என்ன டிஃபரன்ஸ் கண்டுபிடிங்க பாப்போம். Can you find out? A infinitive. That's all. எப்படி? What is the difference? Can you repeat again? Just type. It may be right or wrong. Doesn't matter. The main difference that is இங்க ஈக்குவல் போட்டிருக்கு. பட் இங்க ஈக்குவல் போடல. இங்க ஈக்குவல் போட்டிருக்கிறேன், இங்க ஈக்குவல் போடல. அப்ப நான் as I mentioned already, இன்ஃபினிட்டிக்கு நாங்க ஒரு நாளும் ஈக்குவல் போடக்கூடாது. இன்ஃபினிட்டிக்கு ஒரு நாள் நாங்க என்ன செய்யக்கூடாது? ஈக்குவல் போடக்கூடாது. இங்க பாருங்க, இன்ஃபினிட்டி நான் ஈக்குவல் போடல, எரோ மார்க் தான் போறேன். டென்ஸ் டு. இங்கே நான் எரோ மார்க் தான் போறேன். டென்ஸ் டு. இட்ஸ் க்ளோசர் டு. இங்க கூட நான் என்ன செய்யல? ஈக்குவல் போடல. மிக முக்கியமான விடயம் நோட் பண்ணிக்கலாம். இன்இக்வாலிட்டியில சரி, இன்ஃபினிட்டிக்கு நாங்க ஒரு நாளும் ஈக்குவல் போட மாட்டோம். அன்டிஃபைன் வேல்யூக்கு நாங்க ஒரு நாளும் ஈக்குவல் போட மாட்டோம். and அன்டிஃபைன்ற எக்ஸாக்ட் வேல்யூ எங்களுக்கு தெரியாது. அதனால அதுக்கு வேற அன்டிஃபைன். எக்ஸாக்ட் வேல்யூ எங்களுக்கு தெரியாது. தெரியாததை நாங்க எப்படி ஈக்குவல் பண்றோம்? ஒரு விடயம் எங்களுக்கு தெரியா, ஈக்குவல் பண்றோம். ஈக்குவல் பண்ணிடலாம். ஈக்குவல் பண்ண எங்களுக்கு தெரியும் மீனிங் ஆயிடுது. ஒரு விடயம் இருக்கு, we don't know, then நீங்க ஈக்குவல் பண்ணிடலாம். நாங்க ஈக்குவல் பண்ணிட்டோம்னா அது எங்களுக்கு தெரியும் இந்த மாதிரி மீனிங் ஆயிடும். ஸோ நாங்க பல விடயமும் பார்த்துருக்கிறோம். ஸோ
இன்றைய கிளாஸ்ல எவ்வளவு போதும் நினைக்கிறேன். ஐ திங்க் இட்ஸ் இனஃப் டுடே. இட்ஸ் இனஃப் டுடே. இட்ஸ் இனஃப் டுடே. உங்களுக்கு கேன் யூ அண்டர்ஸ்டாண்டபிள்? உங்களுக்கு புரிஞ்சதா? என்ன மாதிரி ஒரு ஃபீட்பேக் கொண்டு சொல்லிட்டு கிளாஸை ஃபினிஷ் பண்ணுவோமே. ஜஸ்ட் உங்களோட ஒப்பீனியனை பார்த்து சொல்லிட்டு கிளாஸை ஃபினிஷ் பண்ணுவோம். Yes, sir. எப்படி இன்றைய படிச்ச விஷயங்களும் இல்லை. எஸ், அண்டர்ஸ்டாண்டபிள். ரைட், ஓகே. தேங்க்யூ. ஸோ லெட்ஸ் வைண்ட் அப். நெக்ஸ்ட் கிளாஸ்ல நாங்கள் என்ன செய்வோம், மீட் பண்ணுவோம். தேங்க்யூ ஸோ மச். ஜஸாக்கல்லாஹ். Barakallah. Jazakallah, sir. பாரக்கல்லாஹ் ஃபீக்.